எம்புரான் திரைப்பட தயாரிப்பாளர் ஆண்டனி பெரும்பாவூருக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. திரைப்பட விநியோகஸ்தரான கோகுலம் கோபாலனின் வீடு மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. இதையடுத்து திரைப்படத்தின் இயக்குநரும் நடிகருமான பிருத்திவிராஜுக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியது. இந்த நிலையில் எம்புரான் திரைப்பட தயாரிப்பாளர் ஆண்டனி பெரும்பாவூருக்கும் வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு துபாயில் வைத்து நடிகர் மோகன்லாலுக்கு 2 கோடி ரூபாய் வழங்கியது மற்றும் லூசிபர், மரைக்கார் திரைப்படங்கள் தொடர்பான வரவு செலவு விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. எம்புரான் திரைப்பட குழுவினர் மீதான நடவடிக்கைகள் கேரளாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமைச்சர் KN நேருவின் சகோதரர் மற்றும் மகன் தொடர்புடைய நிறுவனங்களில் சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பாக தமிழகத்தில் 13 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரனுக்கு சொந்தமாக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள அலுவலகம், அவரது வீடு மற்றும் KN நேருவின் மகன் அருணுக்கு சொந்தமான நிறுவனம் உட்பட சென்னையில் 5 இடங்களில் சோதனை நடைபெறுகிறது. மேலும் கோவையில் உள்ள விற்பனை அலுவலகம், திருச்சியில் அமைச்சர் KN நேரு தொடர்புடைய இடங்களிலும் சோதனை மேற்கொள்ளப்படுகிறது. இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மோசடி தொடர்பான CBI வழக்கை அடிப்படையாக வைத்து அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருவது தெரியவந்துள்ளது. சுமார் 22 கோடி ரூபாய் மோசடி விவகாரத்தில் சட்டவிரோதமாக பண பரிமாற்றம் நடந்துள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த 2018ஆம் ஆண்டில் SPK குழுமம் மற்றும் TVH ஹோம்ஸ் தொடர்பான இடங்களில் வருமான வரித்துறை நடத்திய சோதனையில் 500 கோடி ரூபாய் வரை கணக்கில் காட்டப்படவில்லை என்றும் 90 கிலோ தங்கம் மற்றும் சுமார் 9 கோடி ரூபாய் ரொக்கம் பிடிபட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.